ஹாய்ங்க, வெல்கம் டு மசனக்குடி ட்ரிப் vlog. ஸோ நேத்தோட வீடியோவில் நாங்கள் எங்கள் நேட்டிவ் டு ஊட்டி டு மசனக்குடி ஸ்டே எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஃபர்தராக நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஸோ மசனக்குடி ஸ்டே எடுத்திருந்தோம், நைட் ஸ்டே சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ரெண்ட் இருந்துச்சு. அட்லீஸ்ட் ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கொஞ்ச நாள் இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ஃபேன் பார்த்திங்கன்னா ஒரே சத்தம், நைட்டெல்லாம் தூங்கவே முடியலைங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி இந்த சீசனுக்கு நம்ம வீட்டில் வெக்க தாங்க முடியாமல் வெளியே போய் காற்று வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் மசனக்குடியில் வெளியே உட்காந்து காற்று வாங்கிட்டு இருந்தோங்க. அந்த ஒரு நிலமை தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா ஒரு 2-3 ஹோட்டல் தான் இருந்துச்சு. ஒரு 1 or 2 பேக்கரிஸ் தாங்க இருந்துச்சு. ஹோட்டலில் நம்ம எதுவும் புதுசாக ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக வாங்குகிற ஒரு தோசை தாங்க வாங்கியிருந்தோம். ஒரு 6 தோசையை அரௌண்ட் 400 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஓகே, டூரிஸ்ட் பிளேஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டா வாயிலே வைக்க முடியலைங்க, ஒரே புளிப்பு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் யாராவது மசனக்குடி சைட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட்டு வேறு எங்கேயாவது வெளியே வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரெசார்ட்டில் ஃபுட் கொடுப்பாங்களா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லோக்கல் நியர்பை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ சுத்தமாக நல்லாவே இல்லைங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதனால எங்களுக்கு நைட்டு ஸ்டொமக் அப்செட் ஆகி காலையில் ஏர்லி மார்னிங் இந்த பந்திப்பூர் ரோட் போனால் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணலாமே அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 9:30 ஆகிடுச்சுங்க. சரி அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம எதுவும் பார்க்க முடியாது, டே வேஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புனோம். பார்த்தா ஆந்தி வேலை இந்த முகாம்லேருந்து இந்த யானையெல்லாம் பராமரித்து கூப்பிட்டு வருவாங்கள்ல, அந்த யானை ஒரு 4-5 பார்த்தோங்க. சரி இன்றைக்கி நமக்கு வாய்த்தது இவ்வளோதான் அப்படின்னு நினச்சி சரி அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு 4-5 யானை அதோட பாகன் அதை கூப்பிட்டு வந்துட்டுருந்தாங்க. ஸோ அது அதோட காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு குளிக்க வைக்கிறதுக்கு ஆப்போசிட் ரோடு கிராஸ் பண்ணி அந்த ஆற்று தண்ணியில் குளிக்க வைக்க கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ சரி அது ஃபுல்லாக நம்ம பார்ப்போமே அப்படின்னு நின்றுருந்தோம். ஸோ ஒரு யானை கரெக்டாக எங்களை நோக்கி வந்துட்டு இருந்தது. ஸோ தூரமாக இருக்கும்போது பார்க்க ரசிக்கிறக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த பக்கத்தில் வரும்போது ஒரு மாதிரி உள்ள அள்ளு விடுது. என் பையெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் சரி பார்க்கலாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை ரோடு க்ராஸ் பண்ணி அது இந்த ரோடு க்ராஸ் பண்ணி ஆப்போசிட் சைட் தான் போகும். ஸோ நம்ம வண்டியை க்ராஸ் பண்ணி தான் போகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக அதை கூப்பிட்டு போனாங்க. ஒரு பக்கம் பயம், எங்கடா முகாம் யானை கொம்பனாக மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே நின்றுருந்தோம். அது வேற திரும்பி ஒரு சைஸாக லுக் விட்டுச்சுங்களா. ஸோ ஒரு மாதிரி பதட்டத்திலே தான் நின்றுருந்தோம். ஸோ அது க்ராஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ கூப்பிட்டு போய் அது தண்ணியில் குளிக்க வச்சு அது ஜாலியாக ஃப்ரீடமாக விளையாண்டுருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சரின்னு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ மசனக்குடி டு பந்திப்பூர் ரோடு தான் எடுத்திருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அடிச்சுதரா லக்குங்கிற மாதிரி ஒரு காட்டு யானை நின்றுருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், இந்த யானை அது பாட்டுக்கு ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்குமாம். நம்ம யாராவது டிஸ்டர்ப் பண்ணாதான் அது டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நிற்கிற இடத்துல ரொம்ப நேரம் அசையாமல் கூட நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அதே மாதிரி தாங்க அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்றுருந்துச்சு. சரி அதையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் இந்த மான், மயில் இதெல்லாம் தாங்க நிறையா பார்த்தோம் ஆந்தி வேலை. சரி அவ்வளோதான், எப்படியாவது ஒரு புலியை பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் போயிட்டுருந்தோம். ஸோ கடைசி வரைக்கும் அது நடந்துச்சா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட், கர்நாடகா பார்டர் நம்ம தொட்டுட்டோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பந்திப்பூர் ரோட்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே நிறையா அனிமல் ஸ்பாட் பண்ணலாம், இங்கே ஏதோ ஜீப் சவாரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது பாயிண்ட் டு பாயிண்ட் வண்டிங்கிறனால எங்கேயுமே நாங்கள் போகலை. சரி போகிற வழியில் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா திருப்பி அகெயின் ஒரு காட்டு யானை கொம்பன் நின்றுருந்தாப்புல. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் வண்டியில் அதோட பக்கத்துலேயே நின்று ஃபோன் வச்சு அதோட மூஞ்சி கிட்ட ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பாட்டுக்கு சும்மா தான் இருந்துச்சு. இந்த இன்ஸ்டாலெல்லாம் பார்க்குற மாதிரி எடுத்துச்சு பாருங்கள், ஒரு ஓட்டம் பயந்து ஓடிட்டாங்க. இந்த செகண்ட் வண்டி ஸ்கிட்டோ இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருந்தா அவங்களோட நிலமை என்ன? நாங்கள் பார்க்குறக்கு வேண்டி அவங்க பின்னாடி நின்றுருந்தா எங்கள் நிலமை என்ன? ஸோ இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லைங்க. அதோட இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கணும். ஸோ அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கிட்ட நம்ம மிதி வாங்கி சாவறதுக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை? ஸோ அவனுங்களையும் ஒரு நல்ல 4 திட்டிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ தயவு செஞ்சு யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பக்கத்தில் போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது நீங்கள் தூரத்துலேருந்து பாருங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். பட் ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா அது நமக்குமே சேஃப் கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தினால பின்னாடி வரவங்களுக்கு அது பாதிக்கும். ஸோ லைவாக பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு பயம், அது பிளறிட்டு அது துரத்திட்டு வருதுங்க. ஸோ அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு அப்படியே நம்ம அங்கே
அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இப்போ பந்திப்பூர் ரோட் டு நம்ம மைசூர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வெயிலுங்க தாங்கவே முடியல. நம்ம ஊரே பரவாயில்ல போல். இங்கே அந்த மரம் எல்லாம் காஞ்சிருக்குங்க. அந்த ஒரு பச்சை பசேலுக்கான ஒரு அடையாளமே இல்லை. இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரி தான் சீரியஸாக அங்கே ரொம்ப காஞ்சி இந்த பொட்டல் காடாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு வந்தது வந்து அந்த குளிர் நம்ம ஊர்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிளைமேட்காக தான் வரும். பட் அதெல்லாம் சுத்தமாகவே இல்லை. சரி வேறு ஏதாவது அனிமல்ஸ்னாலும் ஸ்பாட் பண்ணுறோமா, வந்ததுக்கு அதனாலும் பண்ணுறோமா. ஸோ எங்கள் வீட்டுக்கார் யானையை பார்த்தாச்சு, கரடியை பார்த்தாச்சு, அட்லீஸ்ட் ஒரு புளியை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியே அந்த ஒரு இதுலேயே போய்கிட்டே இருந்தோம். பட் நாங்கள் வந்து ஒரு 7 to 8 எலிஃபென்ட்ஸை வந்து நாங்கள் இந்த 2 டேஸில் வந்து பார்த்தோங்க. ஸோ அது வரைக்குமே ஹாப்பி. ஏன்னா நான் வந்து பக்கத்துலலாம் பார்த்ததே கிடையாது. ஸோ அது பார்த்த வரைக்கும் ஹாப்பி. ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிட்டோம். பட்டு இந்த கிளைமேட்லேயுமே நிறைய க்ரௌடு தாங்க. என்ன சொல்கிறது. ஸோ எல்லாருமே வந்து கிளைமேட் பேஸ் பண்ணி நாங்களாம் இப்போ வரோம் அப்படின்னா கிளைமேட்டுக்கு வேண்டி தான் வருவோம். பட் ட்ரிப்பு அப்படின்னு பிளான் பண்ணி ஃபேமிலியோடு வரணும், ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குன்னா நீங்கள் இந்த சீசனில் பிளான் பண்ணுங்கள். இல்லை கிளைமேட்டுக்கு வேண்டி அப்படின்னா ஆஃப்டர் அக்டோபரில் பிளான் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோங்க. மைசூர் ரோடு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு எலிஃபென்ட் நின்றுருந்துச்சு. அது பாட்டுக்கு அது ஓரமாக நின்று சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல். ஸோ ரோடு க்ராஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும் போல். அதை தாண்டி அது நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஸோ மைசூருக்கு வந்துட்டால் சரியான வெயிலுங்க. ஸோ வேர்த்து ஒழுகுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா மைசூரில் என்னென்ன பிளேஸ் இருக்குது, அதை என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ மைசூர் நாங்கள் இதாங்க ஃபஸ்ட் டைம், இது வரைக்கும் நாங்கள் வந்ததே கிடையாது. ஸோ இதுதான் மைசூர் ஏர்போர்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதையுமே பார்த்தோம். ஸோ யூஸ்வலாக எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ சோறை கண்ணில் காமிங்கடா அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருந்தோம். மசனக்குடியில் நல்லா இல்லை, வெளியே எங்கேயாவது போய் வாங்கி கொடுப்பாங்களேன்னு பார்த்தா அபி 2 கிலோமீட்டர் அப்படின்ட்டு மைசூர் பேலஸ் கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினாங்க. சோறை கண்ணில் காமிக்கல, அட்லீஸ்ட் ஒரு டீனாலும் வாங்கி கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனரியாக அந்த ஒரு மிஸ்ட் ஃபார்மில் இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்க்குறக்கு கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு. இப்போ நம்ம சிட்டியில் இருந்துட்டு வில்லேஜுக்கு போகும்போது அங்கே வந்து அந்த பச்சை பசையில் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லைங்க, அந்த ஹாப்பினஸ் கிடச்சிதுங்க. இப்போ மைசூர் மெயின் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து லொக்கேஷன் போட்டு மைசூர் பேலஸ் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இருந்தாலும் கூகுளை நம்ப முடியாதுன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு அங்கிள் கிட்ட வழி கேட்டால் அவர் ஏதோ ஒரு பாஷையில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு தெரியல. சரி போங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் புரிஞ்சுது. வந்தோம். பார்க்கிங்க்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ இனி வந்து அப்கமிங் வ்ளாக்ஸில் மைசூர் பேலஸ் எப்படி இருந்துச்சு, அதோட ஆர்கிடெக்ட் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, டிக்கெட் ப்ரைஸ் என்ன, என்னெல்லாம் நாங்கள் பார்த்தோம், எப்படி என்ஜாய் பண்ணோங்கிறது ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் இங்கெல்லாம் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எங்கள் வீடியோஸ் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வர வ்ளாக்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியில் இந்த ட்ரிப்க்கான பேக்கேஜ் என்னன்னு சொல்கிறேன். பாய்.